ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வெள்ளரிக்காய் அவல் உப்புமா எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு வெள்ளரிக்காயில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் தோல் சீவி துருவி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் துருவினதோ தண்ணி விடும். வெள்ளரிக்காய் தண்ணி பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இரநூறு கிராம் கப் அளவில் 1.5 கப் அளவு சாஃப்டான அவல் எடுத்திருக்கேன். இப்போ அவலில் தண்ணி சேர்த்துக்கலாம். அவலில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அவல் தண்ணி பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியிருக்கேன். இப்போ வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அவல் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து ஓரளவு செவக்கணும், வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வெள்ளரிக்காய் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.